ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் இன்னைய மாலை வணக்கம். ஆஃப்டர் குட் ஈவினிங். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். ஜெயகாஷ் யூடியூப் சேனலில் ஜெய் டிவி யூடியூப் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு அப்டேட் ஒன்று என் கண்ணில் தென்பட இருக்குது. ஜனவரி 29 இன்றைக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்த நாள். இன்றைக்கி 18 வருடம் ஆகுது. ஸோ என்னுடைய பிறந்தநாளை என்னுடைய ஜேஎஸ்பிசிடி அமைப்போட நிர்வாகிகளும் சரி, அதே போல் என்னுடைய நண்பர்களும் சரி எனக்கு வாழ்த்து செய்திகளை சோஷியல் மீடியா மூலமாகவும் என்னோடய அஃபிஷியல் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பிட்டுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ், நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன், கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி ஒரு அப்டேட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோடய ஷார்ட் ஃபிலிம் அப்டேட் இன்றைக்கி 6:30 PM ரிலீஸ் ஆகும்னு சொன்ன மாதிரி ஷார்ப் அட் 6:30 PM உங்களுடைய அந்த அப்டேட்டு உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். கோகுல் ப்ரொடக்ஷன்ஸ். என்னடா பிகாஷேஸை இதுவும் பிரதர்ஸ் அன்டோல் மாதிரியா? சான்ஸ் இல்லை. இது பிரதர்ஸ் பிகாஷியஸ் அண்ட் பி அலர்ட். சில டெக்னிக்கல் இஷ்யூஸ், ஃப்ளட்டு வந்ததுனால ஆக்சுவலி என்னுடைய ஷூட் அந்த எடிட்டரோட ஃபோனில் தான் நாங்கள் எடுத்தோம். பட் அவருடைய மொபைல் இப்போ தண்ணியில் அவர் போட்டிருக்கிறாரு. மொபைலை பாவம் தண்ணியில் பட்டு ரிப்பேர் ஆகிருக்கு. ஸோ அதை சர்வீஸ் பண்ணோம்னா நாங்கள் முக்கியமான சீன்ஸ் எடுத்து அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதோட போஸ்டர் உங்களுக்கு அது பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுது. அதான் பிகாஷியஸ் பி அலர்ட்டோடைய போஸ்டர். ஸோ இந்த கூட்டணி எப்படி உருவாச்சு அப்படின்னு இது நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். ஆஃப்டர் த பிரதர்ஸ் அன்டோல் இது கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும். இல்லை எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்களுடைய ஆதரவுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்கு பிற்பாடு நீ இன்னும் பிகாஷியஸே வெளியிடலை, அதுக்குள்ளே இன்னொரு 4th ஷார்ட் ஃபிலிம் நீ போட்டியானா? பிகாஷியஸ் பொறுமையாக வருங்க, பொறுமையாக வரும். எது நம்மளால் தடைப்படுதோ அதை விட்டுட்டு இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட்டு உருவாகிற அளவுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிமை நம்ம வளர்க்கணும். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி இந்த ஆண்டு நமக்கு எலெக்ஷன், இந்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ், ஐ எம் ஆல்சோ கோயிங் டு பி ஓட் ஃபார் ஃபர்ஸ்ட். நம்ம எல்லாருமே 2006-5 அந்த ஏஜ் குரூப்பில் பிறந்த நம்ம எல்லாருமே நமக்கு யார் எம்பியாக வர்றாங்க, நம்ம யார் பிரதமராக ஆக்க போகிறோம், நம்மளோட ஓட்டில் தான் இருக்குது. அதை பற்றி நான் அதை பற்றி ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நம்மள ஓட்டு போடுறது இப்போ பெரிய விஷயமாயிடுச்சு. ஓட்டு போட்டுட்டு நம்ம பணத்தை வாங்கி ஓட்டு போடுறோம்ல, அது ரொம்ப பழகி போயிடுச்சு நமக்கு. அது ஒரு டெய்லி எலெக்ஷன் ஆனால் எலெக்ஷன் தேர்தலா பணம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி அப்படி நோட்டுக்கு இப்போ ஓட்டு போடுங்க, நோட்டுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட். நோட்டு வாங்கி ஓட்டை போடாதீங்க, அவ்வளோதான். ஸோ அது பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு கண்டென்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் உருவாக்கலான்னு முடிவெடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு இப்போ அரசியல் சம்மந்தம் இல்லை, யாரையும் இந்த பாலிட்டிக்ஸ் கதையில் நாங்கள் தாக்கி இந்த கதை யாருமே நாங்கள் வெளியே வராது. ஏன்னா பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் யாருமே கதை எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் கொடுக்குறாங்க தான். எந்த அந்த கட்சிக்காரனும் இப்போ கேட்டால் ஊழல் லஞ்சம் அதெல்லாம் ஒழிப்பேன்னு தான் சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்தால் இந்த காலத்தில் பணம் தேவை, புரியுதுங்களா? பணம் இருந்தால் தான் எல்லாம். அந்தளவுக்கு நம்ம மைண்ட் செட் மாறி போயிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய டைரக்டர் என்னுடைய மை டியர் ஃப்ரெண்ட் கோகுல் சக்தி கதையை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு நாங்கள் யோசித்தோம். கதை சூப்பராக இருந்தது. இன்னும் ஒன்று, இதை பொலிட்டிக்கல் இது வந்துடுச்சு.
கட்சி கொடி உங்களுக்கு கட்சி கொடி எனக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு கட்சி கொடி எங்களுடைய ராசியான ப்ளூ நிறமும் ஆரஞ்சு நிறமும் தான் எங்களுடைய அடையாளமே. எங்களுடைய அமைப்போட அடையாளமே அதுதான், ப்ளூ ஆரஞ்சு. அது எங்கள் ரத்தத்தில் கலந்துருக்கு. ஸோ எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் சரி, அவங்கள ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு கிளப் மெம்பர்ஸும் சரி, அவங்களோட அடையாளம்ன்றது ப்ளூ அண்ட் ஆரஞ்சு தான். இப்போ எப்படி திமுக கட்சிக்கு கருப்பு சிவப்புன்றாங்க, அதுபோல் எங்களோட அமைப்புக்கு நீலம் ஆரஞ்சு கலர் தான். அதனால் எங்களோட அமைப்பு கூடயே நாங்களே வச்சுக்கிறோம். புரியுதுங்களா அப்படின்னு டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன். ப்ரோ மச்சான், இந்தமாரி என்னோடய அமைப்பு என்னோடய கிளப்போட கொடியை நானே வச்சுக்கிறேன், உனக்கு கிளப்பு கொடியை நானே செலக்ட் பண்ணுறேன். உன்னோட கிளப்பு கொடி வந்து கொடியை மட்டும்தான் சொல்கிறேன், ஃபுல் கதையை எடுத்துக்காதீங்க, இன்ட்ரெஸ்ட் போயிடும். கொடியுடைய நிறங்களை மட்டும்தான் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். நீலமும் ஆரஞ்சு எங்களுடைய அடையாளம். அவனுடைய டைரக்டரோடது வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு அப்படின்ற அடையாளத்தை டைரக்டருக்கு நாங்கள் கொடுத்துட்டேன். ஸோ டைரக்டர் வந்து அவர் என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரியலை. ஸோ டைட்டில் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதன்படியே நம்மளோட ஜெய் டிவி யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுறேன். அதை நான் இந்த வீடியோ மூலமாக லான்ச் பண்ணுறேன். ஓகே, வீடியோ மூலமாக இந்த வீடியோவை பதிவிட்டு டைட்டில் உங்களுக்கு என்னென்னு அறிவிக்கப்படும். பார்க்கலாம் டைட்டிலில் என்ன வந்திருக்கு. ஒரு 17 செகண்ட்ஸ் வீடியோ தான், ரொம்ப பெருசு கிளிம்ஸ் வீடியோவில் கிடையாது. பிரதர்ஸ் அண்ட் லவ்வுக்கு தான் நாங்கள் டீசர் வெளியிடலான்னு இருந்தோம். அந்த 25th அன்றைக்கி அதோட டீசர் வெளியாகும். டீசர் ட்ரெய்லர் மேபி ஷார்ட் ஃபிலிம் கூட ரிலீஸ் ஆகும். இல்லைனா February 13 எங்களுடைய பி காஷியஸ் அண்ட் பி அலர்ட்டுடைய டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். கன்ஃபார்ம் ரிலீஸ் February 25. இன்னும் ஒரு மாதம் இருக்குது. நடுவில் கூட எதுனா நாங்கள் நடுவில் கூட February 13 அன்றைக்கி கூட நாங்கள் ட்ரெய்லரோட காலையில் ட்ரெய்லர் பார்ப்பீங்க, ஈவினிங் வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிமையே நீங்கள் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு நாங்கள் பண்ணாலும் பண்ணுவோம். எலெக்ஷன் கண்டென்ட்டுக்காக வியூஸ் அதிகமாக வரும், நீங்கள் அனைவரும் பார்ப்பீங்க, எல்லோரும் பார்ப்பீங்கன்றதுக்காக நான் கொஞ்சம் இதுமாரி யோசித்து தான். இது எலெக்ஷன் டைமில், எலெக்ஷனில் தான் சூடு பிடிக்கும்ல, தலைவருங்கெல்லாம் ஓட்டு கேட்க போவாங்கள்ல, ஓட்டு கேட்க போகும்போது இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணோம்னா நமக்கு வியூஸ் பிச்சுக்கிட்டே ஏறும், நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் அதிகமாகும். அதில் நடிக்கிறவங்க நிறைய எஃபெக்ட் போட்டு நாங்கள் காஸ்ட் தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு நாங்களும் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கள் ஜெய் டிவிக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் நடிக்க வரோம்னு. நிச்சயமாக உங்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம். என்னுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு ஜெயகாஷ் விஜயன் யூடியூப் சேனலில் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி நான் நடிக்க வரேன்னு சொல்லலாம். அண்டு இப்போ பாருங்கள், இப்போ வந்து இங்கே டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், டைட்டிலில் மக்கள் தலைவன், மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவன் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் வரப்போக இருக்குது. பி காஷியஸ் பி அலர்ட். ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் தமிழ் பேரை வச்சுருக்கிறோம், மக்கள் தலைவன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் நான் படம் பண்ணுறேன், குறும்படம் பண்ணுறேன். நீங்கள் ஆதரவு தாருங்க. தேர்தல் நேரத்தில் நீங்கள் சிந்திச்சு வாக்களிங்க. நான் பணம் வாங்க மாட்டேன், ஏன்னா பணம் போட்டு ஓட்டு போடுற ஒவ்வொரு பேரும் நம்ம எல்லாருமே ஒரு கோழைத்தனத்துக்கு சமம், காசு அலையிறதுக்கு சமம். நேர்மையாக ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஓட்டு போடலைன்னா ஒரு அர்த்தம் கூட, ஒரு பெனிஃபிட்டு கூட
உங்களுக்கு கிடையாது. நான் இது ஒரு அமைப்போட தலைவராக நிறுவனராக இல்லாமல் சரி, ஒரு அமைப்போட ஒரு அமைப்போட ஃபவுண்டராக இருந்து சொல்கிற, தயவு செய்து பணம் வாங்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் நாங்களும் எலெக்ஷனில் நிற்க போகிறோம், அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னாலே நிற்போம். இந்த எலெக்ஷன் கிடையாது, அதுக்கு என் பணம் தான் போகும். தேசிய கட்சி டெல்லியில் போயிட்டு கட்சி பதிவு பண்ணணும். இது ஒரு அமைப்புன்றது யார் வேணுமாலும் போட்டி போடலாம். அமைப்பு போட்டி போடலாம், கட்சி போட்டி போடலாம். அமைப்பு போட்டிக்கிட்டால் அது சுயேட்சையில் கொடுப்பாங்க. நம்ம தான் அது அமைப்பை சுயேட்சை சம்திங் ஓன் கேண்டிடேட்ஸ் மாரி கொடுப்பாங்க. நம்ம அமைப்பு நிர்வாகிங்க இந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ஸ் வருதுல, அதில் போட்டி போடுற இருக்காங்க. நம்ம நிர்வாகிங்க அதுக்குள்ளே வயசுக்கு எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கு 21 வயது தான் அப்படின்னு என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. கேள்விப்பட்டேன். 21 வயசு தானா? நம்ம யார் வேணாலும் போட்டி போடலாம், ஆனால் தோல்வி தான் நம்ம தழுவோன்னெலாம் எதிர்பார்க்காதீங்க. உடனே நிச்சயமாக சுயேட்சை கூட வெற்றி பெற்றது உண்டு. சட்டமன்ற தேர்தலில் கிடையாது, இந்த விதான் சபா எலெக்ஷன் பேரவை எலெக்ஷனில் கிடையாது, எம்பி எலெக்ஷன் அதுலேயும் கிடையாது. சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் எலெக்ஷனில் தான் நம்ம போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமே ஒழிய பெரிய பெரிய எலெக்ஷன்லேயும் நிற்க முடியாது. அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு அடையாளத்தை காண போகிறீங்க. இது நாங்கள் 5 வருஷம் 6 வருஷத்துல இந்த அமைப்பு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த கதையில் நடிக்கிறத நிஜத்தில் நான் செயல்படுத்த போகிறேன். ஆஸ் அ லீடர். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசையாக இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும். நான் சும்மா சிஎம்னு சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, மை ஆம்பிஷன் இஸ் சிஎம்ன்ட்டு. நம்ம அந்த ரேஞ்சு அப்படின்ற ஒரு நாள் நடந்தாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. மக்களோட ஆதரவு யார் பக்கம் அதிகமாக இருக்கோ அப்போ தான் ஓட்டு அதிகமாகும். ஆல்வேஸ் இட் இஸ் இன்க்ரீஸ். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஏப்ரல் 2024 ரிலீஸ் ஆகுது. இந்த கூகுள் சக்தி கூட்டணிக்கு நீங்கள் ஒரு கூகுள் சக்தி பார்ட்னர்ஷிப். ரொம்ப நல்ல டைரக்டர்ப்பா அவர். எல்லா இடத்துலையும் செலிப்ரிட்டிஸ், ஈவன் நம்ம ஜீ தமிழில் இருக்கக்கூடிய டிஜேடின்ற ஒரு ஷோ இருக்குது, அதுலேயும் ஃபஸ்ட் எபிசோடுக்கு தலைவர் ஷூட்டிங் போய்ட்டு வந்திருக்கிறாரு. பல செலிப்ரிட்டிஸை நம்ம டிவியில் பார்த்த தியேட்டரில் பார்த்த ஆக்ட்ரஸ், 2 ஆக்ட்ரஸ் அண்ட் 1 டான்ஸ் மாஸ்டர் எல்லாரையும் பார்த்துட்டு அவர் பிக் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் இப்போ விஜய் டெலிவிஷனில் ஓடிட்டுருக்க சூப்பர் சிங்கரில் கூட அவர் 4-5 ஷூட்டில் கலந்துருக்கிறாரு. நான் கூட நினச்சேன், ஆனால் பட் அவங்க ஒரு ஷூட் எடுக்கிறதுக்கு நமக்கு 1 ஹவரில் நம்ம டிவியில் பார்ப்போம். ஆனால் அவங்க 12 மணி நேரமாக எடுக்கிறாங்க படப்பிடிப்பு. ஒரு ஷூட் 12 மணி நேரமாக எடுத்து அது நமக்கு 1.5 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸில் போட்டு காட்டுறாங்க பாருங்கள். இப்படி தான் நான் நினச்சேன். ஸோ அவர் போயிட்டு வருவார். எனக்கு கூட இருக்குது, இவிபி ஃபிலிம் சிட்டி தான் இருக்குது. ஒரு நாள் போய் பார்க்கலாமே, போய் அவங்களெலாம் பார்த்துட்டு வரோன்னு ஏக்கலாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு ஆசை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் கன்ஃபார்ம் டபுள் டமாக்கா உங்களுக்காக 2 விழிப்புணர்வு குறும்படத்தை அவேர்னஸ் குறும்படத்தை நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். வி வாட்ச் அண்ட் ஸ்டே ஹாப்பி த்ரூ வாட்சிங் திஸ் ஃபிலிம் அண்ட் கெட் அவேர்னஸ் ஆஃப் த மக்கள் தலைவன் ஷார்ட் ஃபிலிம், நியூ ஷார்ட் ஃபிலிம், அண்ட் கெட் அவேர்னஸ் அபவுட் த எலெக்ஷன் பிகாஸ் we are buying the notes, currency notes, and putting our votes to parties, so don't do like that. So thank you for please support our short film. Thank you. நன்றி, வணக்கம்.
என்னோட ஜெய் விட்டாக்ஸ் ஓட பாட்காஸ்ட் இப்போ ஜெய் டிவியோட ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு மகிழுங்கள். Listen JAV Talks podcast available now of JTV Spotify and YouTube Music app. Enjoy listening the podcast.